அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ அல்ஜிப்ராவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் ஐடென்டிஃபைங் அண்ட் கம்பைனிங் லைக் டேர்ம்ஸ் அண்ட் சிம்பிளிஃபைங், அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பல டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸை தர மாதிரி பிரிக்கணும். அதாவது லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, அதை பிரித்த பிறகு தான் நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் செய்ய முடியும். லைக் டேர்ம்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ லைக் டேர்ம்ஸ் 3x அண்ட் 7x இந்த இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வேரியபிள் எக்ஸு இங்கே எக்ஸ் இருக்குது, ரெண்டும் ஒரே வேரியபிளா ஒரே பவர்ல இருந்தா அது லைக் டேர்ம்ஸ். இங்கே கான்ஸ்டன்ட் வேரி ஆகலாம். கான்ஸ்டன்ட்னா இங்கே என்னது, இங்கே கோஎஃபிஷியன்ட், இங்கே 7x இருக்குது, இங்கே 3x இருந்தும் இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். இங்கே பாருங்க அன்லைக் டேர்ம்ஸ். அன்லைக் டேர்ம்ஸ்னா என்ன, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஈவன் கோஎஃபிஷியன்ட் வேரியா இருந்தாலும் சேமா இருந்தாலும் இந்த வேரியபிள் சேமா இருந்தால் தான் அது லைக் டேர்ம்ஸ், அல்லது இதுக்கு பேர் அன்லைக் டேர்ம்ஸ். இங்கேயும் அப்படிதான். இது பாருங்க 2x 9x இது லைக் டேர்ம்ஸ், 2x plus 19a இது அன்லைக் டேர்ம்ஸ். ஏன்னா இந்த வேரியபிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இங்கே எதனால இங்கே அன்லைக் டேர்ம்ஸ்ங்கிறோம், இங்கே வேரியபிள் எக்ஸ் இருக்குது, இங்கே ஏ இருக்குது, ரெண்டையும் ஆடா சப்ட்ராக்டா பண்ண முடியாது, அப்படியே தான் எழுதணும். இதுக்கு பேர் அன்லைக் டேர்ம்ஸ். நம்ம இப்போ சம் எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. செவன் எக்ஸ் plus 5x square minus 3x plus 12x square minus 3y plus 8. இங்க பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்கு, ரெண்டுக்கு இடையில, ரெண்டு டேர்ம்ஸுக்கு இடையில அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் இருக்கு. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லைக் டேர்ம்ஸை செலக்ட் பண்ணணும். இங்க என்ன இருக்குது, ஹையஸ்ட் பவர்ல 5x ஸ்கொயர் இருக்கு, இங்க 12x இருக்கு, ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். எப்படி, 5x ஸ்கொயர் பிளஸ் 12x ஸ்கொயர். வேற எங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பவர் இருக்கான்னு பாருங்க, டேர்ம்ஸ் இல்லை, இது மட்டும். ஸோ அடுத்தது எக்ஸ் டேர்ம்ல பாருங்க, 7x இங்க மைனஸ் 3x எக்ஸ் டேர்ம் முடிச்சு கம்பைன் பண்ணியாச்சு. அடுத்தது ஒய் டேர்ம்ல மைனஸ் 3y, வேற எங்கேயும் ஒய் டேர்ம்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பிளஸ் 8 நம்ம இதை கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. இப்போ வந்து 5x ஸ்கொயரையும் 12x ஸ்கொயரையும் கூட்டலாம், ஏன்னா ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். 5 plus 12 is 17x ஸ்கொயர். நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல கூட்டும் போது இந்த வேரியபிள்ல அப்படியே தான் எழுதணும், கூட்டக்கூடாது. அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஓவர் 4நோ அல்லது 2x ஸ்கொயர்னோ எழுதக்கூடாது. அது ஆஸ் இட் இஸ் தான் எழுதணும். ஒன்லி இந்த கோஎஃபிஷியன்ட்டை கூட்டணும், முன்னால் உள்ள நம்பரை கூட்டணும். அடுத்தது 7x டேர்மும் 3x டேர்மும் லைக் டேர்ம்ஸ். 7 minus 3 என்ன, plus 4x. அடுத்து ஒய் டேர்ம் இது மாத்திரம் தான் இருக்குது, மைனஸ் 3y. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன்று தான் இருக்குது, பிளஸ் 8. இதுதான் நம்ம லைக் டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம், ரெண்டையும் ஆட் சப்ட்ராக்ட் பண்ணோம், அடுத்தது கம்பைன் பண்ணி எழுதிருக்கோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. 3x square plus 8x plus 9 plus 11x square plus 9x minus 10. Simple தான். First identify the like terms. x squareும் like terms. அதை first nearby எழுதிக்கணும், கிட்ட. அதாவது 3x square plus 11x. அடுத்து x term பாருங்க, 8x
plus 9x. 8x plus 9x. Next constant term plus 9 minus 10. இப்போ நம்ம வந்து லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ரெண்டையும் கூட்டணும். 3x square plus 11x square is 14x square. At the 8x plus 9x plus 17x. 9 minus 10 is minus 1. இதான் இப்படிதான் கம்பைன் பண்ணி எழுதணும். நம்ம அடுத்தது அல்ஜிப்ராவில் ஃப்ரேசஸ் கொடுத்துருப்பாங்க, அது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், phrase 2 algebraic expression. அதாவது இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ ஃப்ரேசஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 நம்பரை கூட்டுங்க, 2 நம்பரை கழிங்க, 2 நம்பரை பெருக்குங்க. இங்கிலீஷில் அடிஷன் ஆஃப் டூ டேர்ம்ஸ், சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ், இந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி அல்ஜிப்ரிக்ல எழுதணும் பாருங்க. சம் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள், sum of 4x and 5. இது எப்படி அல்ஜிப்ரிக்ல எழுதணும்? வெரி சிம்பிள். 4x plus 5. Next, the quotient of 10y square and then x square and 3. எப்படி எழுதலாம்? அதை quotientனா வகுத்தல். First term, that is 10y square divide 3. இது எப்படி further எழுதலாம்னா 10y square over 3. Next, 8 less than 10x cube. இது என்ன? 8 less than 10x cube. Then வரதுனால இது first வரும். 10x cube. Answer is 10x cube minus 8. Next one, 8 times 8 times the sum of A and B. இங்க 8 times of sum of A and B. The sum of A and B first எழுதணும். எப்படின்னா A plus B bracket யூஸ் பண்ணணும். 8 times 8 term நடக்கணும். அப்படின்னா இது எப்படி வாசிக்கிறது? 8 times the sum of A and B. bracket ஏன் யூஸ் பண்றோம்னா அங்க ரெண்டு டேர்முக்கு 8 காமனா இருக்கு. இது போல நிறைய நம்ம ஃப்ரேசஸ், அல்ஜிப்ரிக் ஃப்ரேசஸை, இங்கிலீஷ் ஃப்ரேஸை அல்ஜிப்ரிக் ஃப்ரேஸாக மாற்றலாம். வாய்ஸ் ஓர்ஸாகவும் செய்யலாம். அதாவது அல்ஜிப்ரிக் ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இங்கிலீஷ் ஃப்ரேஸாக மாற்றலாம்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், 4p minus 8. இதை எப்படி சொல்லலாம்? இது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல இருக்குது. நம்ம எப்படி இதை இங்கிலீஷ் ஃப்ரேஸ் ஆர் தமிழ் ஃப்ரேஸ்ல மாற்றலாம்னா, அதாவது எப்படின்னா 4 times the difference of 4 times p and a, the difference.
the difference of 4 times 4 times p and 8. Further, 9 minus 7x squared. இது எப்படி எழுதலாம்? Difference of 9 and 7 times x squared. Difference of 9 and, that is 9 first வருது. Difference of 9 and 7 times x squared. இது போல நம்ம இங்கிலீஷ் ஃப்ரேஸ் கொடுத்திருந்தா அதை அல்ஜிபிரிக்கா மாற்றலாம், அல்ஜிபிரிக் ஃப்ரேஸ் கொடுத்திருந்தா இங்கிலீஷ் ஃப்ரேஸாக மாற்றலாம். இதை தெரிஞ்சுக்கணுங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதாவது அல்ஜிப்ரா ஃபர்தர் டெவலப் பண்ணும்போதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். இது பேசிக்கை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தவறு இல்லாமல் தொடர்ச்சியாக எழுதலாம். மெயினாக என்ன காரணம்னா, பேசிக்காக சில விஷயங்களை மறந்துடும். அது பேசிக்காக எப்படி டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணுறது, லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்னான்னு பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா அதை பிறகு நம்ம ஈஸியாக அல்ஜிப்ராவை தொடர்ச்சியாக செய்யலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தொடர்ச்சியாக பாருங்கள். Thanks for watching. Please subscribe our YouTube channel.